ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான். சூப்பரான காலை வேலை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. காலையில் எழுந்திரிச்சு கதவை திறந்து வெளியில் வந்தால் செம்மையாக இருக்குது கிளைமேட். வெளியில் பார்க்க வானம் தன்னுடைய வர்ணஜலத்தை அழகாக காமிச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, இதை அழகாக அப்படியே கேப்சர் பண்ணுவேன்னு சொல்லி கேப்சர் பண்ணிட்டேங்க. அங்கே மேகக்கூட்டத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு இடத்துக்குலேருந்து ஒரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்காங்க. எங்கே போய் மழையாக கொட்டி தீர்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அதை அப்படியே வீடியோவிலையும் கேப்சர் பண்ணிவிட்டு சரி ஓகே, இயற்கை அழகாக அவங்களோட வேலையை அவங்க செய்கிறாங்க, நம்மளோட வேலையை நம்ம செஞ்சு தானே ஆகணும். புயல் அடித்தா என்ன, காத்திருந்தா என்ன, என்ன மழை வந்தால் எது வந்தால் என்ன, நம்ம வேலை நமக்கு சரின்னு சொல்லி நான் என்னோடய வேலையை மார்னிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் பார்க்கிங் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மழை அடித்ததில் நல்லா தண்ணிங்க. படிக்கட்டு சைட்லலாம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு. அதிலே தொடப்பத்தை வச்சு நல்லா பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு என்ன இருந்தாலும் மழை பெஞ்சாலும் நம்ம கடமையை நம்ம செய்யணும் இல்லையா? அதனால் அழகாக ஒரு கோலத்தை, ஒரு குட்டி கோலம்தான், மழை இல்லைன்னா கொஞ்சம் பெரிய கோலமாக போட்டிருப்பேன். மழை பெய்யறதுனால ஒரு சின்ன கோலத்தை ஒன்று போட்டு விட்டுட்டு, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அதிக மழை வந்து அது ஃபுல்லாக கரண்ட் காணாமல் போயிடும். அதனால் மனசு கேட்கல, ஒரு சின்ன கோலத்தை ஒன்று போட்டு விட்டாச்சு. குட்டி கோலம் தான், இதெல்லாம் ஒரு கோலம்னு காமிக்கிறது அம்மா வீடியோலன்னு சொல்லாதீங்க, ஒரு சின்ன கோலம் அதை போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கடையில் குறுக்கில் கௌசிக்கு வந்தான்ற மாதிரி நம்மால் வந்துட்டார். வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தவரெல்லாம் வந்துட்டாளா காலையில் கேமராவை தூக்கிட்டுன்னு பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. நான் குக்கரில் வந்து கடலைக்கறியை போட்டுட்டு தான், கருப்பு கொண்ட கடலையை போட்டுட்டு தான் வெளியே நான் வேலையை பார்க்க போனேன். எனக்கு 2 பசங்க, ஒருத்தன் 6th படிக்கிறான், ஒருத்தன் 8th படிக்கிறான். 2 பேருமே காலையில் அம்மா இன்றைக்கி எனக்கு வந்து பூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேய் குருமாவுக்கான இதுவெலாம் இல்லைடானோடனே சரி ஓகே, இருக்கிறத வச்சு we are 90s kid, நாங்கள் எதை ஒன்றாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி சுண்டலுக்கு வச்சுருந்த கடலைக்கறியை வச்சு ஒரு கருப்பு கண்டு கடலையை வச்சு ஒரு கடலைக்கறி மாதிரி ஒன்று ரெடி பண்ணியாச்சு. பட் நல்லாவே இருந்துச்சு. அது காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு பூரிக்கும் அதுக்கும். என் பையனே சொன்னான், எப்படிம்மா இப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறேன், நான் நல்லா இருக்கும்டா, நான் யார்ரா உன் அம்மாடான்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அடிச்சு விட்டு சாப்பிட வச்சாச்சுங்க. சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்னாங்க. சூப்பராக முடிச்சுட்டு அவங்கள ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, பொழுது நல்லா புலர்ந்து விட்டது, பொழுது விடிந்து விட்டது. கொஞ்சம் வெளிச்சமானதுக்கப்புறம் எப்படி இருக்குது, நைட்டெல்லாம் அப்படி வரும் மழை இப்படி வரும் மழைனாங்கள்ல, இது வீட்டை சுற்றி எப்படி இருக்குது நிலமை, அப்படியே மாடிக்கு போய் பார்ப்போமேன்னு சொல்லி வெளியில் வந்தாச்சு. பார்க்கிங் திருப்பி கிளம்பினோடனே திருப்பி அதிகமாக மழை வந்துடுச்சுங்க. மழை வந்து திருப்பி படிக்கட்டுலாம் எப்படி மழை நல்லா சாரல் அடித்து ஊற்றிருக்கு பாருங்கள். அப்படியே மாடிக்கு போனேன். மாடிக்கு போயிட்டு எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு வீட்டை சுற்றி பார்த்தா, ஓ போட்டு வாங்க வண்டி தாண்டா அப்படின்ற கண்டிஷனில் தான் வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிது. ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையை அழகாக என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு வர வேண்டியது தான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே நான் ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு ப்ளேஸ் என் மாடியில் நின்றுட்டு அப்படியே அதை பார்த்துட்டு இருந்தால் மைண்ட் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஓகேங்க, இப்படி தான் எனக்கு காலை பொழுது போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, தேங்க்யூ ஆல்.